புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? ஆரப்பா என்னடா சண்முகமே வா 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 என்னடாப்பா இஞ்சால பக்கம் வந்த நான் ஐயா இருக்கிறீங்களே ஐயா. ஓ மழையா ஏதோ ஏதோ கடவுள் ஏதோ எங்களையும் படி அளக்குறான். என்ன புதினங்கள்? என்ன புதினம்? நாட்டுல சில சில புதினங்கள் இருக்குது. உனக்கு கேள்விப்படையில்லையா நீ? அடே நானும் கேள்விப்படுவேன் தான், நீ சொல்லடாப்பா. என்னண்டு? பெட்ரோலுக்கும் 10 ரூபா குறைச்சிருக்கிறான். பெட்ரோலு கூடப்பா? ஓமாப்பா, உனக்கு தெரியாது அப்பா. என்னடா வேற என்ன வேற நல்ல செய்தி தானே அது? பெட்ரோலுக்கு குறைச்சி போட்டு உனக்கு விளையாட்டு தெரியாது. என்ன விளையாட்டுடா? தேத்தன்னைக்கு இல்ல ஊட்டி போட்டான் விலை. தேத்தண்ணி அந்த பால் மாவுகளுக்கும்? பால் மாவு கடைக்கு எவ்வளவு ஊட்டின? தேத்தன்னைக்கு 10 ரூபா ஊட்டி போட்டான். அட நாசம் இருக்கும். வேற கேஸ் சிலிண்டருக்கும் கூட்டி போட்டான். என்னடா அப்பா, உண்டால குறைச்சு உண்டால கூட்டுறான். என்னடா மாற்றம் எல்லாம் மாறித்தான் போச்சோ? எல்லாம் மாறி போச்சு. என்னடா அப்பா, சரி நீ வந்து இப்பதான் வந்த, நீ போன கிழமை வந்த, இப்பதான் பாரு தண்ணி வேண்டி குடிச்சு. நீ நான் குடிக்கங்க இந்த 10 ரூபா கூட்டினா நான் ஆட்ட விட்டு போறது காஜி. பவளம் இங்க சண்முகம் வந்து இருக்குது, ஒரு தேத்தண்ணியை போட்டுக்கொண்டு வாப்பா. ஓமப்பா. சரியா, நீ தேத்தண்ணியை குடி, நான் ஒரு பின்னுக்கு போட்டு வரேன். வந்த நீ புதினத்தையும் கேட்டுண்டு போ. சரியா? மாத கடைசியில கையில காசுதான் இருக்காதுன்னு பார்த்தா, இப்ப மாத கடைசி என்றா எல்லா பெட்ரோல் செட்டுகளிலையும் பெட்ரோல் வத்தி போய் பெட்ரோல் இல்லை என்ற தொங்குறது வாடிக்கையா போட்டுது. இப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லா பெட்ரோல் செட்டுகளிலையும் எப்படி ஒரே அடியா பெட்ரோல் இல்லாமல் போகும் என்று சனமும் பெருசா யோசிக்கிறீல. உண்மையில இப்படி மாத கடைசியில பெட்ரோல் இல்லாமல் போறதுக்கு பெட்ரோலின் விலை குறைஞ்சிடுமோ என்று செட்காரர் பயப்படுறதான் காரணம். ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளில தான் பெட்ரோல் டீசலின் விலை என்னென்று அரசாங்கம் அறிவிக்கிறது. அந்த நேரத்தில் உலக சந்தையில பெட்ரோலின் மதிப்பு எப்படி இருக்கண்டு பார்த்து அதுக்கேற்றபடி இலங்கையில என்ன விலைக்கு விற்கலாம் என்று கணக்கு போட்டு மாத கடைசி நாளில, அதுவும் சாமத்தில தான் இந்த விலை மாற்ற அறிவிப்பு வரும். அப்படி சாமத்தில சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. முதல் நாள் பகலே இந்த விலை மாற்றம் வந்தால் என்ன நடக்கும்? விலை குறைய போகுதென்றால் இன்றைக்கு விட்டுட்டு நாளைக்கு பெட்ரோலை அடிப்போம் என்று சனம் நினைக்கிறதால பெட்ரோல் செட்காரருக்கு நட்டமா போடும். அத மாதிரி விலையை கூட்டினால் செட்காரர் பெட்ரோல் இருந்தாலும் இல்லை என்று சொல்லி ஆட்களை திருப்பி அனுப்பி போட்டு அடுத்த நாள் விலை கூடின பிறகு அதை வித்து கொள்ளை லாபம் பாப்பின. இப்படி 2 தரப்புக்கும் சிக்கல் வரக்கூடாது என்றுதான் இந்த விலை மாற்றத்தை சாமத்தில அறிவிக்கிறவன். ஆனா அப்படி அறிவிச்சும் அதுக்கையும் தங்களுக்கு நட்டம் வராமல் செட்காரர் செய்கிற வேலையால தான் இப்படி மாத கடைசியில செட்டுகளில் பெட்ரோல் இல்லாமல் போகுது. இப்ப அநேகமா பெட்ரோல் விலை கூடுதலைத்தானே, அதோட இப்ப எலெக்ஷன் காலம் என்றபடியால குறைக்கிறதுக்கு தானே சான்ஸ் கூட. நேற்றும் 10 ரூபாவால குறைச்சிருக்கிறான். அப்படி விலை குறையேக்க தங்கட செட்டில இடுப்பில கணக்க பெட்ரோல் இருந்தால் அதால பெரிய நட்டம் வரும் என்றிட்டு மாத கடைசியில பெட்ரோல் டீசலை இறக்காமல் தங்களுக்கு முதலாம் திகதி தான் தேவை என்று ஆர்டர் கொடுக்கணுமா. அதால தான் கூடுதலான செட்டுகளில் இப்படி மாத கடைசியில பெட்ரோல் இல்லாமல் போகுது. அப்படி அடியொட்ட பெட்ரோலை மாத கடைசியில வித்தா அடுத்த நாள் பெட்ரோல் புது விலையில தான் வந்திறங்கும். அதால 1% கூட செட்காரருக்கு நட்டம் வராதாம். ஆனா ஆபத்து அந்தரத்துக்கு பெட்ரோல் இல்லாமல் ஓடி திரிகிற ஆக்களுக்கு தான் பெரும் கஷ்டம் கண்டியலோ. நன்றி. உதயன் பச்சி.